ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் நம்ம எதுவுமே படிக்கலை. ஆனால் நம்ம வந்து தமிழ் எக்ஸாமுக்கு இப்போ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு சிலர் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. இப்போ தமிழ் எக்ஸாம் நல்லபடியாக படிக்கணுங்கிறதுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஆல் தி பெஸ்ட். சார் தமிழ் எக்ஸாம் வீடியோ போடுவீங்கன்னு பார்த்தா கெமிஸ்ட்ரிக்கு போடுறீங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரி தான் மிஸ் ஆகிடுச்சு. 12th ஃபிசிக்ஸும் மேக்ஸும் போட்டுட்டேன் ஆறுதலாக. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஹோப் கிடச்சிருக்கும். இப்போ கெமிஸ்ட்ரி பாருங்கள், நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட் என்னென்னா அந்த 11ஆம் பாடம் 12ஆம் பாடம் 13ஆம் பாடம் சார் அது தொட்டாலே தலைவலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரும், அப்படி நாங்கள் எழுதாமல் போனால் எவ்வளோ மார்க் போகும், எழுதுறதுக்கு எதாவது வழி இருக்கா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கேட்குறீங்க. அதுக்கும் நான் சொல்லிடுறேன், கொஸ்டின்ஸோடு சொல்கிறேன். அதுதான் இந்த வீடியோட அம்சமே, கொஸ்டின்ஸோடு சொல்ல போகிறேன். ஸோ அதே மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கேன் சார், நான் கெமிஸ்ட்ரி படிக்கவே இல்லை, ஓரளவுக்கு நான் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு 80-85 எடுக்கிறதுக்கு நம்ம என்ன லெசன்ஸ் படித்தா போதும், அதில் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் இதை சொல்லியிருக்கேன். அதை நம்ம பார்ப்போம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கம்பல்சரி எதுலேருந்து வருங்கிறதும் பேசுவோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஆறுதலாக கெமிஸ்ட்ரி வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல போகிறேன். நல்லா நீங்கள் இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன், அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வரும் எக்ஸாம் டைம். அதனால் கெமிஸ்ட்ரி வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போகிறேன். ஏன்னா நாளையிலேருந்து போட முடியாது, தமிழுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்ல, அதுக்காக தான். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இங்கே ரொம்ப சின்னதாகிடுச்சு, அது ஜூம் இன் ஆகிடுச்சு. ஸோ 1 2 6 7 8 9 14 15 இந்த லெசன்லாம் இவ்வளோ லெசன் படிக்கணுமாங்க சார்? ஏன்னா 14 15ல் தியரி தான் இருக்குது. 15th லெசனில் மட்டும் பியூனாயின், பியூனாஸு, நைலான் 2, நைலான் 6, நைலான் 6 இது மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரக்சராக இருக்குது. மீதி எல்லாமே தியரி தான். டெர்லின் ப்ரிப்பேர்டும் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை மட்டும் எழுதி பார்த்தா போதும். 14th ஈஸி. 6 7 8 9ல் டெரிவேஷன்ஸ் இருக்குது பாரு. ஃபஸ்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர், ஷார்க்கி டிஃபெக்ட், ஃப்ரென்கல் டிஃபெக்ட் தியரி, அப்புறம் ஆஸ்வார்ட் டைல்யூஷன், ஆண்டர்சன் ஈக்குவேஷன், நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 4 லெசனில் உங்களுக்கு டேரக்ட் 5 மார்க் 1 2 வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, இந்த 4 லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 2 வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸி. 6 7 8 9 ஒரு 2 மணி நேரம் தான் படிச்சிடலான்னு பார்த்துக்கோங்க. ஒன்றுமே படிக்காதவங்க படித்தா கூட ஒரு 3 4 மணி நேரம் படிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான லெசன். ஸோ படித்தவங்களுக்கு தெரியும், படிக்க போகிறவங்களுக்கு நான் ஹோப் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 2 லெசன் நீங்கள் மிட்டமுக்கு படிச்சிருப்பீங்க, கோட்டைக்கு படிச்சிருப்பீங்க, அதனால் பிரச்சனையே கிடையாது. ஃபஸ்ட் லெசன் மெட்டலர்ஜி படிக்காமல் நீங்கள் போனீங்கன்னு வைங்க, கிட்டத்தட்ட 10-12 மார்க் இழக்க வேண்டியது இருக்கும். அதில் 5 மார்க் வரும், 2 மார்க் வரும், 3 மார்க் வரும். அந்தளவுக்கு முக்கியமான லெசன். ரெண்டாவது லெசன் வந்து புக் பேக்கை நீங்கள் படிச்சினாலே புக்கில் ஒரு 4 கொஷின் 5 கொஷின் தான் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணாலே ரெண்டாவது லெசனும் எழுதிடலாம். அதுலேயும் ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ வரும், சூப்பராக எழுதிடலாம். ஸோ நான் குறைஞ்சது இங்கே வந்து கணக்கு போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 35 மார்க் எடுக்கலாம். தியரியில் மட்டும் 1 மார்க் இல்லாமல் 1 மார்க்கோடு சேர்த்திங்கன்னா 45 மார்க் எடுத்துடலாம் 70க்கு. ஆனாலும் ஒரு கம்மி பண்ணி சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்க பாருங்கள். ஸ்டாட்டிக்ஸ் 3 5 மார்க்கு, 3 2 மார்க்கு, 3 3 மார்க்கு. இந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா 3 5 மார்க் எழுத முடியுமா? கன்ஃபார்மாக முடியும். நான் அடித்து சொல்லுவேன். ஃபஸ்ட் 2 லெசன் ஃபுல்லாக தரவாக இருக்குது, நான் சொல்கிற கொஷின் தரவாக இருக்குன்னா ஒரு 5 மார்க், 6 7 8 9ல் 2 5 மார்க், இல்லைனா 1.5 5 மார்க். அதானே சார் 1.5 5 மார்க் ஏபின்னு கூட கேட்கலாம். ஸோ அந்த 10வது லெசன் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அதையும் நீ படிச்சிட்டிங்கன்னா 3 5 மார்க் கன்ஃபார்ம். ஏன்னா 14 15ல் டேரக்ட் 5 மார்க் வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான், ஏபின்னு போட்டுருவாங்க. ஓகே ரைட். இப்போது 3 5 மார்க் கன்ஃபார்மா, 3 2 மார்க் கன்ஃபார்மா? கண்டிப்பாக 3 2 மார்க் வந்துடும். வராமல் இருக்குமா? நீயே பாரு. 3 3 மார்க் கன்ஃபார்மாக வருமா? மொத்தமாக 30 மார்க் நமக்கு கேரண்டி. ப்ளஸ் 1 மார்க் 10, புக் பேக் 10 வந்துருச்சுன்னு வெய்யி, மொத்தமாக 40 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். நீ வெறும் ஒரு நாள் படிச்சினா போதும் கெமிஸ்ட்ரிக்கு. இந்த லெசன்ஸ் எல்லாம் அவ்வளோதான். இந்த லெசன்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? ஓகேவா? டேரக்ட் 5 மார்க் நமக்கு 3 வரும், அது ஒரு ஹோப். டேரக்ட் 5 மார்க்குன்னு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்க முடிஞ்சால் வைக்கிறேன். இல்லை டேரக்ட் 5 மார்க் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு அடிங்க, கெமிஸ்ட்ரின்னு வரும். டேரக்ட் 5 மார்க் வீடியோ போட்டாச்சு. அப்போ டேரக்ட் 5 மார்க் என்னெல்லாம் இருக்குது? ஒரு 20 எண்ணம் இருக்கும். அதில் ஆர்கானிக்கில் ஒரு 5 இருக்குது. அது நான் என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா ஆர்கானிக்கும் படிச்சிட்டின்னு வைங்க, திடீர்னு அதுலேருந்து வந்துச்சுன்னா எழுதிடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 3 5 மார்க் வந்துடும், எழுதிடலாம். 4 கூட வரலாம், பட் 3 கம்மியாக சொல்கிறேன். இது வந்து ஹோப் கொடுக்குறேன் படிக்கவே முடியாத பசங்களுக்கு. இப்போது 40 மார்க் இவங்களே எடுக்க முடியுமா 1 மார்க்கோடு சேர்த்தி? இப்போ இன்னும் கொஞ்சம் நான் மார்க் எடுக்கணுங்க சார், இப்போ 70 மார்க் எடுத்தாச்சு 100க்கு, இன்னும் கொஞ்சம் 80 85 எடுக்கணும்னா 10வது லெசன் படிக்கணும். 10வது லெசனில் டேரக்ட் 5 மார்க் வந்து வரக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது என்னெல்லாம் இருக்குது? அப்சார்ப்ஷன் தியரி, இன்டர்மீடியட் தியரி, அவ்வளோதான் இருக்குது. வேறு என்ன இருக்குது? அதில் ஜென்ரல் கேட்டலிஸ்ட், அவ்வளோதான்.
டாப் 15 கொஷின்ஸ்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அந்த கொஷின்ஸ் படிச்சினாலே போதும். லாஸ்ட் மினிட் கொஷின் கொடுத்துருப்பேன். இப்போ கூட 2 நாளைக்கு 3 நாளைக்கு மட்டும் ஒரு வீடியோ போட்டேன், அதில் பாருங்கள். ஸோ அது நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இது லெசனும் முடிஞ்சுதா? யூனிட் 3, 4, 5 என்ன சார் இது ஒமிட் பண்ணிடலாமா? அப்படி கிடையாது. இதுலேயும் டேரக்ட் 5 மார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு முடிச்சிரு. ஸ்டடி டாப் 10 கொஷின்ஸ் ஈச் லெசன்ஸ். இந்த லெசன்ஸ்லாம் 10 கொஷின்ஸ் ஒரு தவிர்க்கவே முடியாத கேள்விகள் இருக்கும். ஒரு 10லேருந்து 15 இருக்கும். 10ன்னு சொல்ல முடியாது, 10லேருந்து 15 இருக்கும். நீ அதை மட்டும் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஓவரால் சொல்கிறேன் 5 3 மார்க் 5 2 மார்க் எழுத முடியும். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். நீ வந்து ஓவரால் நான் எல்லாமே படிக்க முடியாது சார், புக்கின்லாம் படிக்க முடியாது, நான் டாப் மோஸ்ட் கொஷின் புக் பேக் மட்டும் படிக்கிறேன், புக்கின்ல கண்டிப்பாக கேட்குற கொஷின்ஸ் மட்டும் ஏதாவது கொஞ்சம் பார்த்துக்கிறேன்னா தாராளமாக போதும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதுலேயுமே உங்களுக்கு ஒரு 10 மார்க் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு 85 மார்க் கேரண்டி. அதாவது 50லேருந்து 55 மார்க் இப்போ கேரண்டி. சரி, இப்போ வா, அடுத்தது வா. 11, 12, 13 விட்டுறட்டா? ரொம்ப வீக்காக இருக்கேன், ஃபெயில் ஆகிடுவேன். அவனுக்கு மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன். டேரக்ட் 5 மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 5 மார்க் இருக்குடா. விக்டர்மேர், லூகாஸ், ஆல்டால், கேனிசாரோ அண்ட் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி 13th லெசன் அண்ட் ஃபார்மிக் ரெடியூசஸ் ஃபார்மிக் ஆசிட் 12th லெசன். இந்த டேரக்ட் 5 மார்க்கை நீ வந்து எப்படியாவது படிச்சிரு. இதுலேருந்து ஒன்று வரலாம். அதனால் அதை நீ படிச்சிரு, ஒன்றுமே படிக்காதவன். அதுக்கப்புறம் இந்த ஒன்றுமே படிக்க முடியாதவங்களுக்கு ஒரு லூப் கொடுக்குற மாதிரி, கெமிஸ்ட்ரி கஷ்டப்படுறவங்களுக்கு பாரு. 2 மார்க் 3 மார்க்கில், ஏன் 5 மார்க்கில் கூட கேட்கலாம், பட் 2 மார்க் 3 மார்க்கில் எனக்கு ஒரு ரோப் இருக்குது. யூசஸ்ஸு, டிஃப்ரென்ஸ் பிட்வீனு, லா, லிமிட்டேஷன்ஸு, டெஃபனிஷன்ஸு, வாட் இஸ்ன்னு வரும்பார் அந்த கொஸ்டின்ஸு. உதாரணத்துக்கு வாட் இஸ் கால்சினேஷன் அப்படி கேட்டதில்லை, டிஃபைன் கால்குலேஷன் தான் கேட்பாங்க. வாட் இஸ்ன்னு வர கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன சார் அப்படியெல்லாம் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூரோட்ரோஃபின், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபிஷர்-ஸ்டாப்பர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO2 CO, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே ஒரு 2 கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2 2 மார்க் 2 3 மார்க் எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் 2லேருந்து 3 கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணாலும் வரலாம். 5 மார்க்கில் வரலாம் ஏபின்னு போட்டு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் என்னெல்லாம் இருக்குது? அதுவே ஒரு 10 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லாந்த்ரைன், ஆக்னைட், கிறிஸ்டலைன் அமார்பஸ் சொல்லிகிட்டே போகலாம். அது எல்லாமே நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் தான், படிக்காத கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. ரேட் கான்ஸ்டன்ட், மாலிகுலர் அண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நிறையா இருக்குது. லிவிஸ் ஆசிட், லிவிஸ் பேஸு. ஸோ அதனால் நீங்கள் மனம் தளராதிங்க கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நிறையா கேட்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு 2 கொஷின் அதுலேருந்து கேட்பான்னு நான் சொன்னேன், 2லேருந்து 3. ஸோ இது ஒரு ஓப் கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு 10 லெசன்லேயே இதெல்லாம் வந்துடும். ஓகேவா? DNA, RNA 15th லெசனில் ஏதோ ஒன்று வரும். இப்போது 11, 12, 13 ஒரு ஓப் கொடுக்குறோம் பாரு, நேமிங் ரியாக்ஷன். 11th லெசனில் என்ன எழுதியிருக்கேன்னு பாரு. கோல்ப்ஸு, கப்ளிங்கு, டவுஸு, குமைனு, ஷார்ட் அண்ட் பாமனு, ரீமர் டீமனு, விக்டர்மேர், லூகாஸ். இந்த 9 கொஸ்டின் படிக்க மாட்டியா? அண்ட் ப்ளஸ் கொஞ்சமாக சொல்கிறேன் பாரு. ஆட்டோ ஆக்சிடேஷன் ஈத்தரு, டெஸ்ட் ஃபார் பீனால், பெய்ஸ் ரீஜென்ட்டில் கிளைகால் ரியாக்ஷன் ஈஸி. கிரிக்னாட் ரீஜென்ட்டோட ரியாக்ஷன் கிளைகால் டு HI, கிளைகால் டு ஆக்சிடேன் ஒன்றுமே கிடையாது. யூசஸில் கிளிசராலு, யூஸ் ஆஃப் அனிசோல் டைஎத்திலீத்தர் வேணால் முடிஞ்சால் பார்த்துரு, ஏன்னா அது கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 12 ஆல்டாலு, கன்னி 5 மார்க்கு, ரெடியூசஸ் ஃபார்மிக் ஆசிட். ரோஸ்மந்து ஈஸி, ஸ்டீஃபனி ஈஸி. ஆலோஃபார்ம் கொஞ்சம் எழுதி பார்க்கணும். யூரோட்ரோஃபின் கண்டிப்பாக வரும், யூசஸோடு பார்த்துக்கோ. பென்சாயினு, பெர்கின்ஸு, நனவங்கள் மேலே செய்யிட்டு. இது 4ல் ஏதாவது ஒரு 2 கேட்டுகிட்டே தான் இருக்கான். டெஸ்ட்டு ஃபார் ஆல்டிகளில் ஏதோ ஒரு டெஸ்ட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. டெஸ்ட்டு ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் 3 பாயிண்ட்டு தியரி. ஃபார்முலின்னா என்ன, ஃபார்முலோட யூசஸ் தியரி. HVZ ரியாக்ஷன், குட்டி ரியாக்ஷன். எனக்கெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் விட்டிங்கன்னா நான் சத்தியமாக சொல்கிறேன், நாம் இதை விட்டுட்டு போயிட்டோமான்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இருக்க கொஸ்டின்ஸ் தான். பெரிய ரியாக்ஷன்ஸ் நினச்சிட்ருக்கீங்க, ஒன்றுமே கிடையாது, ஈஸி தான். அடுத்து யூனிட் 13 கெப்ரியால், கோம்பக்ஸ், மஸ்டர்ட் ஆயில், கார்பலமைன். இந்த 4 கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின் வரும் பாரு, பார்த்துக்கோ. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். டயட்டசேஷன், ஆஃப் அண்ட் மஸ்டர்ட் ஆயில், குளோரோபிக்ரின். இந்த கொஸ்டின்ஸாவது பார்த்துட்டு போ. 13th லெசனில் இந்த டேரக்ட் 5 மார்க் பிரைமரி செகண்டரி அமீன் பார்த்துட்டு டெர்ஷரி அமீன். அண்ட் புக் பேக்கில் 2nd கொஸ்டின் 8th கொஸ்டினில் அக்கௌண்ட் ரீசனிங் சொல்லிட்டு ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. தயவு செய்து பார்த்து அது ஃபுல்லாக தியரி, அதுலேருந்து கொஸ்டின் வரும். இவ்வளோ தான் 11, 12, 13. சத்தியமாக சொல்கிறேன். இப்போ நைஸாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தியா, 15 லெசன்மே சொல்லிட்டேன். ஆனால் உனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லும்போது? ஈஸியாக இருந்துச்சா? அதான் சொல்கிறேன். அப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம வந்து இப்படி தான் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து கணிக்கணும். ஸோ கண்டிப்பாக நான் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். இந்த PDF வேணாலும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் மினிட் கொஸ்டினும் சென்டம் எடுக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி போட்டாச்சு. நீங்கள் வீடியோ பார்த்து எடுத்துக்கோங்க. நான் 3 நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணேன்.
அதனால் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குமான்னு தெரியல. பட் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்டு ரொம்ப முக்கியமானது விஷயமெல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த லெசனுமே ஒமிட் பண்ணக்கூடாதா, அப்படி தான் நீங்கள் பேசுகிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. நான் சொல்லிட்டேன்ல, படிக்க முடியாத பையனுக்கு 70 எடுக்கிற மாதிரி சொல்லியாச்சு, படிக்கிற பையனுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்கிறதுக்கு 80-85 எடுக்கிறதுக்கும் சொல்லியாச்சு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எழுதுறதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கும் சொல்லியாச்சு. இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும்னு நினைக்கிறீங்க? ஆர்கானிக்கில் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அதுக்கு இவ்வளோ படிக்கணுமா? நான் கொடுத்தது இம்பார்ட்டண்ட்டுக்கே இம்பார்ட்டன்ட், அதனால தான் சொல்கிறேன். அண்ட் 5 மார்க்கில் கடைசி 5 மார்க்கில் உதவும். ஆனால் இது பத்தாது. கடைசி 5 மார்க்கு தான் பிரச்சனையே. கடைசி 5 மார்க்குக்கும் நீ வழி கண்டுபிடிச்சிட்டேன்னு வையேன், ஐ மீன் நான் சொல்கிறத கேட்டுட்டேன்னு வையேன், கன்ஃபார்மாக 95 எடுக்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. சரி, கம்பல்சரி சொல்கிறேன்னு சொன்னல, என்னெல்லாம் இந்த வருஷம் வரும்னு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் பாரு. ஐயூபேக் நேமு, எதோட ஐயூபேக் நேம்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் 5வது யூனிட்டு, அதை நம்ம ஒரு கிளாஸாகவே கொடுத்துருவோம் ஐயூபேக் நேம். அடுத்த 2வது வந்து பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 6, 7, 8, 9 நான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி பிடிஎஃப்பில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை ஏபிசி. சார் நீங்கள் பிடிஎஃப் தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இந்த ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின்ஸில் நான் பிடிஎஃப் வச்சுருக்கேன். 50 கொஸ்டின் இருக்குது. டாப்பர் படிச்சிருவான். நீ என்ன பண்ணுவேன்? உனக்காக நான் என்ன பண்ணால் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதில் ஒரு டாப் 15 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், அதை நீ பார்த்துட்டு போ, கம்பல்சரி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடைசி 5 மார்க் பொறுத்திருக்கு அது கிடையவே கிடையாது. ஐடென்டிஃபை ஏபிசி, காம்பவுண்ட் ஏ, காம்பவுண்ட் பி, காம்பவுண்ட் சின்னு சொல்லிவிட்டு ஐடென்டிஃபை ஏபிசி கொஞ்சம் என்ன சொல்கிறது, காம்ப்ளிகேஷனாக இருக்கும். பட் புரிஞ்சவே எழுதிடுவான். ஆனால் ஆர் சாய்ஸில் நேமிங் ரியாக்ஷனோ இல்லை எனி ரியாக்ஷன்ஸோ கன்வர்ஷன்ஸோ ஆர்கானிக்கில் என்ன வேணாலும் வரலாம். அதுதான் பிரச்சனையே அந்த கடைசி 5 மார்க். இருந்தாலும் அதை நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பப்ளிக்கில் நான் கொடுக்குறேன். அந்த கடைசி 5 மார்க் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்ட சென்டம் நிச்சயம். ஆனால் 1 மார்க் மட்டும் டீப்பாக அனலைஸ் பண்ணி பிடிஏ கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் படித்தாலே 14 வரைக்கும் கரெக்டாகலாம். அந்த ஒன்று மட்டும் நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி நாலேஜஸ் 15 லெசன்ஸ்க்கும் ஒரு ஒரு டச்சப் இருந்தாலே கன்ஃபார்மாக அடிச்சிடலாம். ஃபிசிக்ஸ் மாதிரி டஃப்பாக இருக்காது 1 மார்க். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஹோப் கொடுத்தாச்சா? ஸோ 70, 85, 100 எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இனி நீங்கள் தான் முடிவு பண்ணணும், படிக்க தான் வேணாமான்னு. கன்ஃபார்மாக நல்லா படிங்க. நாளையிலேருந்து தமிழ் ஸ்ட்ராட்டஜி, தமிழுக்கு காலையில் வந்து ஒரு 8 to 9க்குள்ளே ஒரு வீடியோ போடுறேன். அதான் வீடியோ போட்டாச்சில் இம்பார்ட்டண்ட்டு, அது படிங்க. நாளைக்கு வந்து 3 நாளில் என்ன பண்ண முடியும்னு ஒரு பிளான் கொடுத்துட்றேன். நாளைக்கு பல வீடியோக்கள் தமிழ் சம்மந்தப்பட்டது ஒரு 3 வீடியோ வரும் +2க்கு. ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். அது எல்லாமே உங்கள் மார்க் வந்து தமிழ் மார்க் வந்து 100க்கு 90 எடுக்கிறதுக்கு நீங்கள் நினச்சா தான் 88வது வரும். அதனால் இந்த தமிழ் நல்லா படி. ஓகே ரைட். அப்போ கெமிஸ்ட்ரி ஹோப்பு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப டவுனாக இருந்தீங்கன்னா இப்போ ஹோப் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.